7ஆம் தேதி பொறுப்பேற்ற நாளிலிருந்து மக்களை தேடிய அனைத்து திட்டங்களும் என்கின்ற வகையில் தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் என்று பல்வேறு வகைகளிலான திட்டங்கள் மக்களை தேடி சென்று சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் இன்றைக்கு புதிதாக தொடங்கப்பட்டிருக்கின்ற திட்டம்தான் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். இந்த முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் இருக்கிற 34,809 ரேஷன் கடைகளில் இருந்து அந்த கடைகளுக்கு உட்பட்ட 70 வயதை கடந்த முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளர்களும் அவரவர்களுடைய அந்த ரேஷன் பொருள்களை ரேஷன் கடைகளுக்கு சென்று வாங்குவதில் மிகப்பெரிய அளவிலான இடையூறு இருந்தது. பெரும்பகுதியான 70 வயதை கடந்தவர்களுக்கு அவர்களுடைய கைரேகைகளில் பிரச்சனை இருக்கும். கடைக்கு சென்று பொருள்களை காத்திருந்து வாங்கி வருவதற்கு அவர்களால் இயலாத சூழலும் இருந்து வருகிறது. எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 70 வயதை கடந்தவர்களுக்கும் மாற்றுத்திறனாளர் பெருமக்களும் அவர்கள் இருக்கிற இடங்களிலேயே வீடு தேடி வந்து சம்பந்தப்பட்ட துறைகளைச் சேர்ந்த, குறிப்பாக உணவு துறை, அதேபோல் கூட்டுறவுத்துறை போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த இந்த 34,000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடை சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் வீடுகளுக்கே வந்து அவர்களுடைய உணவுப் பொருட்களை தருகிற ஒரு மகத்தான திட்டம்தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்தவரை 70 வயது கடந்தவர்கள் என்கின்ற நிலையில் இருப்பவர்கள் இருக்கிற குடும்ப அட்டைகள் 15,81,364. அதில் இருக்கிற பயனாளிகள் 20,42,657. அதேபோல் மாற்றுத்திறனாளர்களுக்கு என்று இருக்கிற குடும்ப அட்டைகள் 91,969. அந்த 91,969 இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் 1,27,797. ஆக மொத்தம் 16,73,333 குடும்ப அட்டைகள் இன்றைக்கு 70 வயதை கடந்தவர்களுக்கும் மாற்றுத்திறனாளர்களுக்குமாக இருந்து வருகிறது. இந்த 16,73,333 குடும்பங்களிலும் இருக்கிற பயனாளர்களை பொறுத்தவரை 21,70,454 பேர். இந்த 21,70,454 பயனாளர்களும் பயன்பெறுகிற வகையில் இந்த திட்டம் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் மக்கள் பிரதிநிதிகள் அவரவர்களுடைய சட்டமன்ற தொகுதிகளில் இதை இப்பொழுது தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமைகளில் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மின்னணு எடை தராசு போன்ற இயந்திரங்களுடன் சம்பந்தப்பட்ட வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கான அந்த குடிமை பொருட்கள், குறிப்பாக அரிசி, சர்க்கரை, பருப்பு, எண்ணெய் போன்ற பொருட்களை அவர்களின் முன்னாலேயே எடை போட்டு தருகிற ஒரு மகத்தான திட்டம். அந்த வகையில் 34,809 கடைகளில் இது பயன்பாட்டுக்கு வருகிறது. தென்சென்னையை பொறுத்தவரை தென்சென்னையில் இருக்கிற ஒட்டுமொத்த குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை 9,64,774. இதில் 70 வயதை கடந்தவர்கள் என்று கணக்கெடுத்தால், மாற்றுத்திறனாளர்கள் என்றும் கணக்கெடுத்தால் 55,627 குடும்ப அட்டைகள் இருக்கிறது. இந்த 55,627 குடும்ப அட்டைகளில் பயன்பெறவிருக்கிற பயனாளர்கள் 80,608 பேர். இந்த 80,608 பேர்
இன்றைக்கு தென் சென்னையில் பயன்பெறவிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த திட்டம் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்படுகிறது. அதேபோல் சைதாப்பேட்டையை பொறுத்தவரை சைதாப்பேட்டையில் இருக்கிற ஒட்டுமொத்த ரேஷன் கடைகளின் எண்ணிக்கை 60. இந்த 60 கடைகளில் 70 வயதை தாண்டியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்கின்ற வகையில் பயன்பெற இருப்பவர்களுடைய அந்த அட்டைகளின் எண்ணிக்கை 9488. அதன் மூலம் பயன்பெற இருப்பவர்கள் 13,834. ஆக தென் சென்னையில் 13,834 பேரும் பயன்பெறுகிற வகையில் இன்றைக்கு இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதிலும் 34,809 கடைகளின் மூலம் 16,73,333 குடும்ப அட்டைகளின் வாயிலாக 21,70,454 பயனாளிகள் பயன்பெறுகிற வகையில் இந்த மகத்தான திட்டத்தை, மனிதநேய திட்டத்தை, மகத்துவமிக்க இந்த திட்டத்தை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தை இங்கே சைதாப்பேட்டையில் ஒரு 3 குடும்பங்களுக்கு நாங்கள் நேரில் சென்று தந்தோம். உண்மையில் அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியோடு மவராசன் ஸ்டாலின் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திய அந்த காட்சியை நீங்களும் பார்த்தீர்கள், நாங்களும் பார்த்து மகிழ்ந்தோம். இது எவ்வளோ பெரிய ஸ்கீமு, தெருநாயகி தான் போயின்னு இருக்கேன். அது கோர்ட்டெலாம் சொல்லியிருக்கு, நிறைய போயின்னு இருக்கு. இந்த திட்டத்தை இன்னைக்கு இப்போ என்னம்மா, ஆமாம், கைரேகை வைக்கணும். இந்த அவங்களோட வீட்டுக்கு போனோன்னே அவங்க அட்டையை கொடுப்பாங்க. அதுக்கான இயந்திரத்தை, மின்னணு இயந்திரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் வச்சு கைரேகையும் வச்சு அது அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கான அந்த பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, அரிசியை 2 வகையில், புழுங்கல், பச்சரிசி 2. அது ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி 8 கிலோ, 8 கிலோ, 6 கிலோ, அந்த மாதிரி 10 கிலோன்னு இருக்குது. அதை எடை போட்டு கொடுக்குறாங்க. எடையை அவங்க கண்ணெதிரிலேயே எடை பார்த்து வாங்கிக்கிறாங்க. சொல்லிவிடுவாங்க, ஃபோன் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த 2வது சனிக்கிழமை இன்றைக்கி நாங்கள் வரோம், வீட்டில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. ஒரு ரேஷன் கடைக்கு அதிகபட்சமாக 1000, 1200 கார்டு இருக்கும். அவங்க இதில் அந்த 1000, 1250 சம்மந்தப்பட்டவங்க வந்து ஒரு 40-50 கார்டு தான் இருப்பாங்க. அவங்கள ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை ஃபோன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா போயிட்டுருக்குங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் வந்து ஒரு மகத்தான திட்டம். இது போன வாரமும் அதுக்கு முன்ன வாரமும் 2 சனிக்கிழமை நடந்தது. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 44,484 பேர் பயன்பெற்றாங்க. 2வது வாரத்தில் 48,418 பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க. இப்போ வர்ற சனிக்கிழமை கோகுலாஷ்டமின்னு சொல்கிறாங்க. அந்த கோகுலாஷ்டமிங்கிறதால அரசு அலுவலர்களுக்கான தொடர் விடுமுறை நாளாக இருக்கிறதால இந்த சனிக்கிழமை இல்லை, வர சனிக்கிழமை இல்லை. இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டம் ஒவ்வொரு வாரமும் ஒரு 37-38 மாவட்டங்களில் நடத்தப்படுகிறது. முதல் வாரம் 38 மாவட்டங்களில் நடத்தப்பட்டது. அடுத்த வாரம் சென்னை, ஊட்டி நீங்களாக 36 மாவட்டங்களில் நடத்தப்பட்டது. இந்த வாரம் விடுமுறை, காரணம் அரசு விடுமுறை என்பதால் அரசு ஊழியர்களை இதில் வந்து பயன்படுத்தணும், அந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கிறதால இந்த கோகுலாஷ்டமிக்காக விடுமுறை விட்டுருக்கு. அடுத்த சனிக்கிழமை நடக்க போது, அடுத்த சனிக்கிழமை அநேகமாக 38 வருவாய் மாவட்டங்களிலும் 38 இடங்களில் நடத்தப்படும். இது ஒரு 6-7 மாத காலத்துக்குள்ளே தமிழ்நாடு முழுவதிலும் 1256 இடங்களில் நடத்தப்பட போகுது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வட்டாரங்களின் எண்ணிக்கை 388. ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் 3. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு 15. 10 லட்சத்திற்கும் மேல் மக்கள் தொகை கொண்ட 5 மாநகராட்சிகள் தலா 4. 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சிகள் 19. ஒட்டுமொத்தமாக அந்த 19க்கும் தலா 3. ஒட்டுமொத்தமாக 1256. இந்த 2 வாரத்தில் முதல் வாரம் 38 நடந்திருக்கு, போன வாரம் 36 நடந்திருக்கு. இந்த வாரம் லீவு, அடுத்த வாரம் இதே மாதிரி அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் நடக்கும். என்னங்க இல்லை, நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நேற்றைக்கு மிக தெளிவாக திருப்பூர் மாவட்டத்தில் சொன்னார்கள். உங்களுடைய 2026 அந்த தோல்வி எங்கிருந்து தொடங்குதுங்கிறத பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவர் இந்த திட்டங்கள்லாம் இன்றைக்கி மக்களிடையே பெரிய அளவிலான எழுச்சியும் ஏற்றமும் மக்களிடையே மகிழ்ச்சியும் கூடிக்கொண்டிருப்பதால் அவருக்குள்ளே இருக்கிற அந்த வன்ம உணர்வு இந்த மாதிரிலாம் பேச சொல்லுது. அவர் பேச பேச நல்லதுன்னு தான் முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார்.